எக்லெஸ் ஸ்பஞ்ச் வரவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்ம வாங்கக்கூடிய எசன்ஸ் சென்டரில் எக்லெஸ் பவுடர் தனியாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. 1 கிலோ 300 சொல்லிட்டு. 1 கிலோ கேக் பண்ணுறதுக்கு 2.5 கப்பு நம்ம யூஸ் பண்ணாலே 1 கிலோ கேக்குக்கான ஸ்பஞ்சு ரெடி ஆயிரும். நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னு சொன்னால் வெளியே வைக்கக்கூடாது. நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா 6 மந்த் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சோன்னாக்கி உடனே பூச்சரிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிவிட்டேன். 3.5 கிலோ கேக்குக்கான ஸ்பஞ்சு எனக்கு கிடச்சிது. 1 கிலோ எக்லெஸ் கேக் 850 சொல்லிட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். 1 கிலோ கேக் பவுடருக்கு 3 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணியும் மாவையும் 1 ஸ்பீடில் 1 மினிட் பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இதையும் நல்லா ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பேட்டர் ரெடி ஆயிரும். 180 டிகிரியில் 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் ஸ்பஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்கோட கேக்குக்கும் எக்லெஸ் கேக்குக்கும் ரொம்ப வித்தியாசமே இருந்த மாதிரி இருக்காது. ஹோம்மேட் எக்லெஸ் கேக் வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.